உடல்நிலை நேற்று இருந்ததுக்கு ரொம்ப முன்னேற்றமாக இருக்குது. இப்போ மருத்துவர்கள் நான் எங்களை அடையாளம் கண்டுக்கிற முடியுது, என்னையும் கையிலையும் கையை காட்டினா இது பண்ண முடியுது. நான் வந்திருக்கேங்கிறத நல்லா உணர முடியுது. அப்புறம் நான் வணக்கம் சொன்னேன். இப்போ நான் வந்திருக்கேன் உங்களை விசாரிக்கன்னு கடிதம் எழுதி அனுப்புனேன். பார்த்துட்டு அப்போ இது பண்ணாங்க. நேற்று இருந்ததுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, ரொம்ப நம்பிக்கை இருக்குது. விரைவில் குணம் பெற்று வந்து எங்களையெல்லாம் சந்திப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வேற அதை இது இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த நிலத்தில் இருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நமக்கு முன்னாடி நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. தாத்தா காமராஜர், கக்கன் போன்றவர்களெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக சொன்னால் கூட அவங்கெல்லாம் ஒரு பதவியில் இருந்திருக்காங்க. எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயா தான். அதுக்காக அதை ஆசைப்பட்டதும் இல்லை. இளம் வயதிலிருந்து நாடு இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதன் விடுதலைக்காக போராடி அதுக்காக சிறை சென்று அந்த தண்டனையெல்லாம் அனுபவித்து பிறகு ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து பதவிக்காக அங்கே போனோம் இங்கே போனோன்னு தடம் மாறாமல் ஒரே நிலைப்பாட்டில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்ற ஒரு மனித புனிதர்னால் நம்முடைய ஐயா நல்லகண்ணவர்கள் தான். இப்போ எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா அவர் தான். ஒரே ஒரு வரலாற்று நாயகன் தான் அவர். அவருடைய ஈகங்களை, அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு இந்த சமகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் போது தான் எது அரசியல், அந்த தலைவனுக்கு தேவையான உண்மை, நேர்மை, அந்த எளிமை, இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணர்த்த முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா. அவங்க குணம் பெற்று வரணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என் துணைவிக்கு மட்டும் இல்லை, நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமாக இருக்குது. அவங்க நலம் பெற்று வரணுங்கிற நான் என்னுடைய பேராவல். அதுக்காக நான் வாழ்த்துறேன். மருத்துவர்கள் நிறைய நம்பிக்கை தந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நான்